ஆனால் குஜராத், பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் முக்கிய திருப்பமாக குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் விசாவதர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவர் 700 வாக்குகள் பின்னடைவை சந்தித்து அந்த தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் கோபால் முன்னிலை வகிக்கிறார். இதனால் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு குஜராத் மாநிலத்தில் பெரும் பின்னடைவாக விசாவதர் தொகுதியில் தோல்வியை தழுவும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மற்றொரு தொகுதியான காடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி இந்த மொத்தம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சி அளித்த ஆம் ஆத்மி கட்சி அதன் சொந்த மாநில ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் அந்த கட்சி காலிகஞ்ச் தொகுதியில், மேற்குவங்க மாநிலத்தில் காலிகஞ்ச் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா தொகுதியில் அங்கு ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். கேரள மாநிலத்திலும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடது ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கேரள மாநிலத்தின் நிலாம்பூர் தொகுதியில் அவர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் ஆளும் கட்சிகளுக்கு அங்கு கேரளா மற்றும் குஜராத் ஆகிய 2 மாநிலங்களிலும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை தோற்கடிக்கும் வகையில் அங்கு ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதே போல கேரளாவில் நிலாம்பூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆளும் கட்சி வேட்பாளர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் காலிகஞ்ச் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். குஜராத் மாநிலத்திலும் கேரளா மாநிலத்திலும் ஆளும் கட்சிக்கு எதிராக சட்டமன்ற பேரவை இடைத்தேர்தலில் அங்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. பஞ்சாபிலும் மேற்கு வங்கத்திலும் அங்கு ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் பஞ்சாபில் முன்னிலை வகிக்கிறார். இதே போல மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 2 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியும், ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சியும், ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியும், ஒரு இடத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தற்போதைய நிலவரப்படி முன்னணியில் இருக்கின்றன. ஆனந்தி.